பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக மாநில சுயாட்சியை திமுக கையில் எடுத்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அங்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறை கட்டுப்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், ஜனநாயக நாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்படுவதை யாரும் தடுக்க முடியாது எனவும் திமுக அரசின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக மாநில சுயாட்சியை திமுக கையில் எடுத்திருப்பதாக தெரிவித்தார். நெல்லையில் பள்ளி மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார்.